தியானம் மூலியமாக உங்களோட நட்சத்திரத்தை பலப்படுத்துவது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். என்னங்க சொல்றீங்க? நம்மளோட நட்சத்திரத்தை பலப்படுத்தணுமா? எதற்கு பலப்படுத்தணும்? சரி எப்படி பலப்படுத்தணும்? அப்படி பலப்படுத்துறதுனா நமக்கு என்னென்ன நன்மைகள்? அப்படி நட்சத்திரத்தோட இம்பார்ட்டன்ட் என்னதான்? இப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம். முழுமையா பாருங்க இந்த வீடியோவ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நட்சத்திரத்தை பலப்படுத்துவது எப்படி? ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மைக்குள்ள தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சில நேரங்கள்ல அந்த நட்சத்திரம் சில வீக்கா இருக்கும்போது உங்களுக்கு அந்த தன்மையிலேருந்து மாறி உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டம், உங்கள பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதாரம் முடங்கி இருக்குது, உடல் ஆரோக்கியம் சரியில்லை, உறவுகள் சரியில்லை. இதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக உங்கள் நட்சத்திரத்தை பலப்படுத்த உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் தன்மைகள் இருக்குது. நம்ம இதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நட்சத்திரமும் எப்படிப்பட்டது, ஒரு நட்சத்திரக்காரங்க நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கான தன்மைகள் என்னெல்லாம் இருக்கும், நீங்கள் அதுக்காக என்னெல்லாம் செய்யணும், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ முக்கியமாக பார்த்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கான நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் நட்சத்திரத்தை பலப்படுத்துறீங்க. அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலம் இருக்குது. உங்கள் மனசில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் உடம்புல, உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் உறவு, பொருளாதாரத்தில் எல்லாத்தையுமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சரி, ஒரு நட்சத்திரத்துக்கான பலன்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் போட்டுக்கிட்டே வரேன். வாழ்க வளமுடன். தியானம் மூலியமாக உங்களோட நட்சத்திரத்தை பலப்படுத்துவது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க? நம்மளோட நட்சத்திரத்தை பலப்படுத்தணுமா? எதற்கு பலப்படுத்தணும்? சரி எப்படி பலப்படுத்தணும்? அப்படி பலப்படுத்துறது நமக்கு என்னென்ன நன்மைகள்? அப்படி நட்சத்திரத்தோட இம்பார்ட்டன்ட் என்னதான்? இப்படின்றதான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ நம்ம ஜாதகம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை லக்னம் பார்ப்பாங்க, நட்சத்திரம் பார்ப்பாங்க, ராசி பார்ப்பாங்க, அப்புறம் திதி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, முக்கியமாக இது பார்ப்பாங்க. சரி, ஓகே, நமக்கு ஜாதகம் தான் தெரியலையே, எனக்கு பார்க்க தெரியாதுங்க, எப்படிலாம் தெரியாதுங்க. ஓகே, நீங்கள் கோயில் போகிறீங்க. கோயில் போனால் ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க? பெயர் சொல்லுவீங்க. பெயர், நட்சத்திரம், ராசி, இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அர்ச்சனை பண்ணால் கூட என்ன சொல்லுவோம்? நட்சத்திரம் சொல்லுவோம், ராசி சொல்லுவோம், பெயர், இது மூணு நிச்சயமாக சொல்லியே ஆகும். அப்போ இந்த மூணுமே எவ்வளோ இம்பார்ட்டண்ட். இப்போ நம்மளோட பெயரை பலப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? உங்கள் பேருக்கான காரணம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது அந்த பேருக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அந்த பேர் உங்களுக்கு ஏன் இந்த பேரில் அமைஞ்சிருக்குன்னு தெரியுங்களா? அதுக்கு பெரிய விஷயமே இருக்குங்க. உங்களுக்கு ஏன் இந்த பேர் அமைஞ்சிருக்கு பெரிய விஷயம் இருக்குது. அது தனி சப்ஜெக்டே அது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரத்தை பலப்படுத்துவது எப்படி. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மைக்குள்ளே தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சில நேரங்களில் அந்த நட்சத்திரம் சில வீக்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த தன்மையிலேருந்து மாறி உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டம், உங்கள பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, பொருளாதாரம் முடங்கி இருக்குது, உடல் ஆரோக்கியம் சரியில்லை, உறவுகள் சரியில்லை. இதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக உங்கள் நட்சத்திரத்தை பலப்படுத்த உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்றத உங்களுடைய கட்டத்தில், ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்த எடுத்து தான் அந்த நட்சத்திரம் கண்டுபிடிப்பாங்க, சொல்லுவாங்க உங்களுக்கு. இப்போ சந்திரன்கிறது மனோகாரகன். மனசு எங்கே இருக்கோ அந்த நட்சத்திரம். அப்போ இன்டைரக்டாக உங்கள் நட்சத்திரம் மனசு கூட சம்மந்தப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல்ல நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னாலே முதல்ல மனசு நல்லா இருக்கணும். மனசு அப்பா எஸ் ஐ கேன் டூ இட், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தெம்பு நம்ம கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடம்பு தானே சுறுசுறுப்பாயிடும். புரியுதுங்களா? அப்போ மனசு மனசு நல்லா, மனசு ஒருநிலைப்படும் போது, மனசில் தெளிவு இருக்கும்போது, மனசில் எப்பயும் நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது, மனசு எப்பயும் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்ம உடலும் சரியாகும், நம்ம வாழ்க்கையும் சரியாகும். அந்த மனசை இன்டைரக்டாக சரி பண்ணக்கூடியது தான் இந்த நட்சத்திரம். அப்போ நட்சத்திரத்தை பலப்படுத்தும் போது ரெண்டு விஷயம் நடக்குது. அந்த நட்சத்திரத்துக்கான தன்மைகள் உங்ககிட்ட பலமாக இருக்குது. ரெண்டாவது, அது மூலியமாக உங்கள் மனசும் சரியாகுது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது. ஒரு சில நட்சத்திரங்கள் தலைமை பண்பு, அதாவது நீங்கள் ஒரு ஹெட்டாக உட்காந்துருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹெட்டாக இருக்கீங்க. ஒரு சில நட்சத்திரங்கள் நீங்கள் சொன்னதை கேட்கக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அதாவது அந்த நட்சத்திரம் உங்ககிட்ட பலமாக இருந்தால், உங்களோட நட்சத்திரம் தான் பிறந்த நட்சத்திரம் பலமாக இருந்தால் மற்றவங்க நீங்கள் சொல்லதை கேட்பாங்க. அந்த மாதிரி பல தன்மைகள் இருக்குது. நம்ம இதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நட்சத்திரமும் எப்படிப்பட்டது, ஒரு நட்சத்திரக்காரங்க நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கான தன்மைகள் என்னெல்லாம் இருக்கும், நீங்கள் அதுக்காக என்னெல்லாம் செய்யணும், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ முக்கியமாக பார்த்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களுக்கான நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் நட்சத்திரத்தை பலப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமாக பாருங்கள், நம்ம பிறந்தநாள் கொண்டாடுவோம். இப்போ நிறைய பேர் டேட்டு கொண்டாடுவோம். இப்போ ஆங்கில கேலண்டர்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் 15 எனக்கு பர்த்டே, ஜனவரி 26 எனக்கு பர்த்டேன்னு சொல்லி நம்ம பர்த்டே கொண்டாடுறோம். அதை தாண்டி இப்போ நிறைய பேர் என்ன திரும்ப பண்ணுறாங்க, என்னோட நட்சத்திரத்தை பிறந்தநாள்னு தனியாக கொண்டாடுறாங்க.
நீங்கள் பிறக்கும்போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்கள்ல, அதே நட்சத்திரம் கிட்டத்தட்ட இந்த மாதம் வரும்போது அதில் என்னோட பிறந்தநாள் வருகிறது அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? அப்போ நட்சத்திரங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், பிறந்த நாளுக்கும் சம்மந்தப்பட்டிருக்கு பாருங்கள், அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆனது. சரி, அந்த நட்சத்திரத்தை பலப்படுத்துறது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தாங்க. இந்த தியானம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான தியானம் தான். ஆனால் அவ்வளோ பெரிய ரிசல்ட் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, என்ன தான் பண்ணணும்னு கேட்குறீங்களா? கேலண்டர் இல்லைனா பஞ்சாங்கம் எடுத்துக்கோங்க. பஞ்சாங்கம் வந்து ரொம்ப சிறப்பு. கேலண்டர் எடுத்துக்கோங்க. இல்லை மொபைல் ஆப்பில் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதம் இப்போ ஜூலை மாதம் உங்களோட நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்பயுமே நட்சத்திரம் வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி அந்த மாதிரிலாம் இருக்காது. நடுவில் ஆரம்பித்து நடுவில் முடியும். புரியுதுங்களா? அப்போ உங்கள் நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு ஜூலை 6ஆம் தேதி 2026 வருஷம் ஜூலை 6ஆம் தேதி மத்தியானம் 1:22 வரையிலும் பூரட்டாதி நட்சத்திரம், அப்புறம் உத்திரட்டாதி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதி காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேறு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அமைதியாக வந்து உட்காந்து பூஜை ரூமில் உட்காருங்க, சாமி ரூமில் உட்காருங்க, இல்லை வெளியில் தனியாக கூட போய் உட்காருங்க. ஆனால் அதே பெட்ரூமில் உட்காராதீங்க. வெளியில் வந்துட்டு உங்கள் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் தானே, ஓகே, காலையில் உட்காந்துட்டிங்களா, அமைதியாக கண்ணு மூடி உட்காந்துக்கோங்க. நேராக முதுகு தண்டு கழுத்து தலைமுடி நேர்கோட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளங்கைகள் உங்கள் தொட மேல் நோக்கி நேராக வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. உங்களுடைய இந்த இடத்துல, சரிங்களா, இந்த இடத்த கவனிச்சுக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய நெற்றி பகுதியில் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு நட்சத்திரம் ஸ்டார் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு இருக்காங்க. அந்த நட்சத்திரம் அப்படியே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அதை அப்படியே கவனித்து அமைதியாக உட்காருங்க. அதுக்குள்ளேருந்து ஒரு சக்தி, ஒரு ஒளி அப்படியே உங்கள் உடல் முழுவதும் பரவுறது அப்படியே ஃபீல் பண்ணி பாருங்கள். இது வந்து விஷுவல் பண்ணுறது. அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். ஒரு செல்லுக்குள்ளேயும் ஒரு பார்ட் ஆஃப் த பாடிக்குள்ளேயும் அப்படியே காது, கண்ணு, மூக்கு அப்படியே அப்படியே ஃபுல்லாக பரவுறாங்க. கால், உள்ளங்கால், பாதம் வரை அப்படியே ஃபுல்லாக பரவுறாங்க. அந்த நட்சத்திரம் ஒரு சக்தி. அதுக்கப்புறம் உங்களை சுற்றி ஒரு சக்தி, சரிங்களா, உங்களை சுற்றி அந்த நட்சத்திரம் ஒரு சக்தி, அதாவது ஆறான்னு சொல்லுவாங்க. இது எனர்ஜி பாடி சொல்லுவோம். இந்த எனர்ஜி பாடி ஃபுல்லாக அப்படியே உங்களை பரவுறாங்க. நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்க. அந்த ரூமில் யாரும் இல்லை. முக்கியமாக கவனிச்சுங்க, யாருமே இல்லாத ரூம்லாம் உட்காந்துப்பாங்க. மற்றவர்கள் அங்கே தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பண்ணலாமா? அந்த மாதிரிலாம் வேண்டாம். இல்லைங்க எங்கள் அந்த மாதிரி முடியலங்க, நான் வந்து மொட்டை மாடியில் போய் பண்ணலாமா? மொட்டை மாடியில் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். பால்கனியில் உட்காந்து பண்ணலாமா? பண்ணலாம். ஓப்பன் ஏரியில் பண்ணலாமா? பண்ணலாம். பூஜை ரூம் இருந்தால் பெஸ்ட்டு. எங்கள் வீட்டில் பூஜை ரூம் தனியாக இல்லைங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் இருக்கிற இடத்துல பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் இருக்கிற ரூம்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் மொட்டை மாடியில் போய் உட்காந்தாலும் அந்த மொட்டை மாடியில் வேறு யாரும் இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் தான் உட்காந்துருக்கணும். உங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து தேய்விரை பார்க்கணும், வளர்ப்பிறை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நட்சத்திரத்துக்கு கண்ண மூடி உட்காந்து அப்படியே நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்து பண்ணுறதா இருந்தால் அப்படியே அந்த எனர்ஜி என்ன பண்ணுது, அந்த நட்சத்திர எனர்ஜி உங்கள் ரூம் ஃபுல்லாக பரவுறாங்க. அப்படியே அந்த சக்திக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. ஒரு 15 நிமிஷம் போதுங்க அதுக்கு. நீங்கள் அலாரம் வச்சுலாம் பண்ணணும் அவசியம் இல்லை. எந்த மந்திரமும் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் விஷுவல். அவங்களோட நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டு, இல்லைங்க என்னோடய நட்சத்திரம் எனக்கு தெரியலையே, ஆனால் டேட் ஆஃப் பர்த் இருக்குது, நான் எப்படி பார்க்குறதுன்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்குறீங்களா? நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் நட்சத்திரம் சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு தெரியும்னா ஓகே. அந்த நட்சத்திரம் வந்து இந்த இடத்துல நெத்தியில் வந்து இருக்கிறத கவனிச்சுக்கிட்டு அப்படியே எனர்ஜி கிடைக்கிறது எல்லாம் ஃபீல் பண்ண தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. 27 நாளைக்கு ஒரு தடவை நட்சத்திரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 27 நட்சத்திரங்கள். அடுத்தது அப்போ 27 நாளைக்கு ஒரு தடவை உங்களோட நட்சத்திரம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முன்னாடியே டேட் குறித்து வச்சுக்கோங்க. எந்த டேட்டில் எந்த நட்சத்திரம் இருக்கா, உங்கள் நட்சத்திரம் என்னென்னைக்கு வராங்கன்னு பார்த்து குறித்து வச்சுக்கிட்டு காலையில் நீங்கள் ஞாபகமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுதுன்னு பாருங்கள். புரியுதுங்களா? ஆக அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ பலம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலம் இருக்குது. உங்கள் மனசில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் உடம்பில், உங்கள் ஆரோக்கியத்தில், உங்கள் உறவு, பொருளாதாரத்தில் எல்லாத்தையுமே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சரி, ஒரு நட்சத்திரத்துக்கான பலன்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் போட்டுக்கிட்டே வரேன். அதில் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ணி கேளுங்க, பேசுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கான நாள் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நட்சத்திர தியானம் செய்வோம், நட்சத்திரத்தை பலப்படுத்தும், வாழ்க்கையில் சூப்பராக முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.